சென்னையில் அசோக் நகரில் பள்ளிக்கு எதிராக மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மகாவிஷ்ணு என்பவர் மாணவர்களிடையே மூட நம்பிக்கைகளை விதைத்ததாக கூறி போராட்டம் நடைபெறுகிறது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு சென்னை முழுவதும் 1519 விநாயகர் சிலைகள் வைக்க காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு திருச்சி காந்தி மார்க்கெட்டில் கனகாம்பரம் கிலோ 3000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தூத்துக்குடியின் புதிய துறைமுகத்தில் பின்னோக்கி ஓட்டி வந்த கிரேன் வாகனம் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் மருத்துவர் பயிற்சி நர்சிங் மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்ததான புகாரில் எலும்பு முறிவு சிறப்பு மருத்துவர் பாபுவை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அறிவியல் வழியே முன்னேற்றத்துக்கான வழி என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். சிறந்த அறிவியல் சிந்தனைகள் தரம் மிகுந்த நமது பாடநூல்களில் உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பெரிய மார்க்கெட், நேரு வீதி, பாரதி வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. விநாயகர் சதுர்த்தி நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் சிலைகள், பூஜை பொருட்கள் வாங்க மக்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். சென்னையின் அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்பவர் பேசியது சர்ச்சையான நிலையில் பள்ளி கல்வித்துறை வாய்மொழி உத்தரவிட்டுள்ளது. அரசு பள்ளிகளில் மகாவிஷ்ணு என்பவர் ஆன்மீக சொற்பொழிவு நடத்தியது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. சென்னை கோயம்பேடு முதல் மதுரவாயல் வரை சாலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்கின்றன. ரோகிணி திரையரங்கில் திரையிடப்பட்டுள்ள கோட் திரைப்படத்தை காண 2வது நாளாக குவிந்த ரசிகர்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. சிறிய புனல் மின் திட்டங்களுக்கு அரசு அனுமதி வழங்கி அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு 100 கிலோ வாட் முதல் 10 மெகாவாட் வரை மின் உற்பத்தி திறன் கொண்ட சிறு அளவிலான புனல் மின் திட்டங்களுக்கு அனுமதி அளித்துள்ளது.